ஆண்டவரே செய்வார். தேவ மகிமையினாலே ஆண்டவரை வெறுமையான பாத்திரங்களை கச்சாடி நிரப்பி தண்ணீரை பலரசமா மாற்றின ஆண்டவருடைய வல்லமை நாங்கள் வெறுமையா நிற்கிறோம். உங்களால் முடியும் ஆண்டவரே, உங்களால் முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் வரும்போது வெளியேற பெற்ற மேகஸ்தம்பமும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நல்லவர். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சத்தமாய் சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இன்னும் சத்தமாய், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமென். கிருபையா. இன்றைய தினத்துல ரகபோத் திருச்சபை ஊழியங்கள் 6ஆம் ஆண்டு இந்த துவக்க சிறப்பு ஆசீர்வாத கூட்டத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை இந்த ஊழியத்துல இணைத்திருக்கிறார், வைத்திருக்கிறார். நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். எல்லாரும் சத்தமாய் ஸ்தோத்தரிப்போம். குமாரின் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ரகபோத் திருச்சபைக்காக எல்லாரும் சத்தமாய் ஸ்தோத்தரிப்போம். அருமையான நல்ல குடும்பங்களை இந்த சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொன்னா ஆண்டவருக்கு நன்றின்னு அர்த்தம். நம்ம நன்றி சொல்ல 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 தேவன் அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை, சுகத்தை, கிருபைகளை நமக்கு நிறைவாய் பெருக தருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு விழாவில் நம்ம எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வந்தார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இது 6வது துவக்க ஆண்டு விழா. அடுத்த முறை நடக்கிறது 7வது துவக்க ஆண்டு விழாவாக இருக்கும். ஆமென். ஆண்டவர் அதற்குள்ளாய் இன்னும் பெரிய காரியங்களை, ஆசீர்வாதங்களை நமக்கு தரும்படியாய் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு நானும் பாடணும். ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு உங்களெல்லாம் பாட விடாததுக்கு காரணம் நாங்கள் பாடுறதுக்காக. ஹல்லேலூயா. சரி, எல்லாரும் சேர்ந்து என் கூட சேர்ந்து நீங்கள் பாடணும். சரியா? எல்லாரும் சத்தமாக பாடணும். உங்களுக்கு தெரிஞ்சதை பாடுங்க. ஒன்றுமே தெரியலன்னா நான் சொல்கிறேன், அல்லேலூயா சொல்லுங்க. சரியா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தொடரட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு விழாவை ஆண்டவருக்கு ஆனந்தமாய் கொண்டாடுவோம். ஆண்டு விழாவை ஆண்டவருக்கு ஆனந்தமாய் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், ஆர்ப்பரித்து கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், ஆர்ப்பரித்து கொண்டாடுவோம். ஆண்டு விழாவை ஆண்டவருக்கு ஆனந்தமாய் கொண்டாடுவோம். இன்னும் சாங்க கைதடி பண்ணுவோம். ஆண்டு விழாவை ஆண்டவருக்கு ஆனந்தமாய் கொண்டாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. விழாவை ஆண்டவருக்கு ஆனந்தமாய் கொண்டாடுவோம். சொல்லுவோம். ஆண்ட விழாவை ஆண்டவருக்கு ஆனந்தமாய் கொண்டாடுவோம். அல்லேலூயா. சத்தமாய் அல்லேலூயா 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 அல்லேலூயா.
பரிசுத்த நினைவு கூறுதலை பயத்தோடு கொண்டாடுவோம். பரிசுத்த நினைவு கூறுதலை பயத்தோடு கொண்டாடுவோம். ஆண்டு விழாவை ஆண்டவருக்கு ஆனந்தமாய் கொண்டாடுவோம். எதிரி பாடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டு விழாவை ஹல்லேலூயா ஆண்டவருக்கு ஆனந்தமாய் கொண்டாடுவோம். விசேஷித்த திருநாளை தேவனுக்கு கொண்டாடுவோம். விசேஷித்த திருநாளை தேவனுக்கு கொண்டாடுவோம். ஆண்டு விழாவை உற்சாகமாய் சத்தமாய் கொண்டாடுவோம். ஆண்டு விழாவை ஆண்டவருக்கு ஆனந்தமாய் கொண்டாடுவோம். பரிசுத்த பண்டிகை நாளை பக்தியுடன் கொண்டாடுவோம். பரிசுத்த பண்டிகை நாளை பக்தியுடன் கொண்டாடுவோம். ஆண்டு விழாவை அமே ஆண்டவருக்கு ஹல்லேலூயா கொண்டாடுவோம். எல்லாம் சத்தமா பாடுங்க. ஆண்டு விழாவை அமே ஆண்டவருக்கு ஆனந்தமாய் கொண்டாடுவோம். ஆனந்த ஆண்டு விழாவை பக்தியுடன் கொண்டாடுவோம். ஆனந்த ஆண்டு விழாவை பக்தியுடன் கொண்டாடுவோம். ஆண்டு விழாவை ஆண்டவருக்கு இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. ஆண்டு விழாவை ஆண்டவருக்கு ஆனந்தமாய் கொண்டாடுவோம். மகிழ்ச்சியின் மகிமையின் நாளை மகிழ்ந்து கொண்டாடுவோம். மகிழ்ச்சியின் மகிமையின் நாளை மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆண்டு விழாவை ஆண்டவருக்கு ஆனந்தமாய் கொண்டாடுவோம். எல்லாம் சத்தமாய் ஆமே ஆண்டு விழாவை ஹல்லேலூயா ஆனந்தமாய் கொண்டாடுவோம். ஹல்லேலூயா 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 ஆமென் ஆமென் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தன்னன்னன்னன்ன தன்னன்னன்னன்ன தானன்னன்ன தன்னன்னன்னன்ன 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 தானன்னன்ன தன்னன்னன்னன்ன. ஆமென். லல்லல்லல்லா லல்லல்லல்லா லாலலல்லல்லல்லல்லா. ஆமென். லல்லல்லல்லா லல்லல்லல்லா லாலலல்லல்லல்லா. ரூபகசா ரமா சகரா ஷவலபதா லிபதரா சகரபதா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை பண்ணுவோம். ஆமென். நம்முடைய இந்த வெற்றியின் நாள் இது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷத்தை முடிச்சு ஆண்டவர் செய்த நன்மைகளை நன்றியாய் அவருக்கு சொல்லி அவரை துதித்து பாடி மகிழ்ந்து அவருக்கு ஸ்தோத்திரங்களை பலிகளை பாடல் துதிகளை அவருக்கு செலுத்துவது மிகுந்த மகிழ்ச்சி. அல்லேலூயா. அப்படி நம்ம செய்யும்போது அடுத்து 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 மேல மேல தேவன் நமக்கு ஜெயத்தை ஆசீர்வாதத்தை மேன்மையை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டு விழா நமக்கு ஜெயத்தின் ஒரு துதியின் ஜெயத்தை காண்பிக்கக்கூடியதான ஒரு மகிழ்ச்சியின் நாள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்ம கூடி இப்படி ஸ்தோத்திரம் வருஷத்துல ஒரு முறை கூடி வருஷத்துல ஒரு முறை நம்ம எல்லாரும்
வீட்டில் சமையல் பண்ணாமல் இங்கே வந்து சமையல் பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அன்பின் விருந்தில் கலந்து கொண்டு ஸ்தோத்திரம் வசனத்தை தியானித்து கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவது நமக்கு கிடைத்த பாக்கியம். அல்லேலூயா. ஆமாம், தேவனை துதிப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தில் இப்போ 4 ஆண்டுகளில் இந்த ஊழியத்தில் நான் 4 ஆண்டுகள் இதில் அறிமுகமாயிருக்கிறேன். அவர் என்னை பார்க்கும்போது பாஸ்டர் பார்த்தார். அல்லேலூயா. அதற்கு பின்பு அவருக்கு சூப்பரண்ட் பாஸ்டர், அதாவது ரெவரண்டுங்கிற பதவி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து அவரை என்ன செஞ்சிருக்கிறோம், அந்த உயர்வு கொடுத்துருக்குறோம். அதற்கு பின்பு இந்த சர்ச்சினுடைய பேர்லேயே லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். ரகபோத் சர்ச்சுக்காகவே லைசன்ஸ் வாங்கி கொடுத்தோம். இன்னைக்கு அவர் திருமணம் நடத்தக்கூடிய தகுதியை அவர் பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. இப்படி அந்த முதல் சந்திப்பு கூட அப்படி. அதற்கு பிறகு எழுதி வச்சிருக்கேன், சொல்லிடுறேன். அல்லேலூயா. அவர்கிட்ட ஃபோன்லேயே சொன்னேன், ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் செய்திருக்கிறார். அதுக்கு அடுத்த ஆண்டில் ஸ்தோத்திரம், அவருக்கு மகனுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். கான்ஃபரன்ஸில் பாஸ்டர் விக்டர் வீரமணி ஐயா அங்கே எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் ஸ்தோத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் நாங்கள் கான்ஃபரன்ஸ் மொபைல்லே ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும் சேர்ந்து. இந்த கொரோனா காலங்களில் அப்படி ஜெபிக்கும்போது அவர் சொன்ன ஜெப குறிப்பு, எங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் வேணும், ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அற்புதமாக என்ன செய்தார், சின்ன பையனுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அதற்கு பின்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய திருமணத்துக்காக ஜெபித்தோம். கர்த்தர் 2 ஆண்டுகள் அவரை ரொம்ப தொடர்புட்டே இருப்பேன். 2 மாதத்துக்கு ஒரு முறை அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன், ஊழியம் வளரணும், ஊழியம் நல்லா இருக்கணும், நீங்கள் கவலை இல்லாமல் ஊழியம் செய்யணும் அப்படின்னா ஒரு திருமணம் செய்யணும்யா, அது நல்லது அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லி எடுத்து நான் கூட ஒரு பொண்ணு பார்த்தேன். ஆமாம், அது அவர் தேவன் எனக்கு சொல்லும்போது நான் அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்தி சொல்லி அது பிறகு அழகான ஒரு நல்ல குடும்பத்தை அவருக்கு கர்த்தர் காண்பித்து அந்த திருமணத்தை நடத்தி கொண்டார். ஆண்டவர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. அதற்கு பின்பு திருமணம் நடத்திய பின்புதான் அதற்கு பின்பு நம்ம ஒவ்வொரு ஆண்டும் இங்கே ஆண்டு விழாவில் நான் வருகிறேன். அதற்கு பின்பு அவர் ஊழியத்தில் நம்ம டிவி ஊழியத்தில் ஒரு வாழ்க்கையில் முதல் முறையாக நித்தியன் டிவியில் கிட்டத்தட்ட இப்போ 55 நாடுகளுக்கு 155 நாடுகளுக்கு அந்த டிவி ஒளிபரப்பாகிறது. அதில் அவரை பேசுறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு அவரை அழைச்சிட்டு போனேன். 2 முறை அவர் முடியாதுன்னாரு, பல முறை அப்படி இப்படியெல்லாம் முடியாது, அதுக்கு எனக்கு தெரியாது, முடியாது, வேறு மாதிரிலாம் சொன்னார். நான் சொன்னேன், தேவன் உங்களை கூப்பிட சொல்கிறாரு, அதனால் கூப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அழகாக டிவி ஊழியத்தில் அறிமுகமாகி டிவியிலையும் அவர் பணி செய்து வருகிறார். அல்லேலூயா. அதற்கு பின்பு ஜெபித்து கொண்டவன் ஹென்ரிக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அங்கே ஓடி மாப்பிள்ளை பார்த்தோம். கடைசியில் அவரே ஒரு பொண்ணு பார்த்தோம். திருப்பி அழகா இப்போ திருமணம் நடந்துருச்சு. ஹென்ரி ஜோசப் இது இருக்காரா? ரெடியாக போயிருக்கிறார். அவருக்கு அருமையான திருமணத்தை கர்த்தர் நடத்தி கொடுத்தார். கடந்த மாதத்தில் நான் வந்திருக்கும் போது அவரை பார்க்க முடியல. நான் சொல்லிட்டு போனேன். ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. நீங்கள் எமது திருச்சபைக்கு வந்ததற்கு நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி தொடர்ந்து உங்களை ஆண்டவர் சிறப்பாய் நடத்துவார். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த திருமணத்திற்காக பல ஆண்டுகள் பல மாதங்கள் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். அநேக பிள்ளைகளை நாங்கள் பார்த்தும் தேவன் நியமித்து அதை தேவன் அற்புதமாகி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பவும் இதை வெற்றியின் ஆண்டாக தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இப்போது நம்ம ஒரு ஆலோசனை வாழ்த்துறையை கேட்க இருக்கிறோம். ஆண்டுடைய வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய ஸ்தோத்திரம் செனட் ஆஃப் வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சிலுடைய பொதுச் செயலாளர் ஜெனரல் செக்ரட்டரி சுவிசேஷகர் டாக்டர் மங்கள்ராஜ் ஐயா வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு அவர்கள் ஒரு வாழ்த்து, இந்த ஊழியத்தை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கணும்,
இந்த ஊழியத்தில் இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும், இந்த இடத்தை ஆசீர்வதிக்கணும் என்று இந்த வருகிற ஆண்டில் தேவன் அவர்களை இன்னும் மகிமையாக நடத்தணும் என்று ஒரு வாழ்த்துறை செய்தியை கொடுக்க இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சால்வை அணிவித்து நாம் கனப்படுத்தும்படியாய் விரும்புகிறோம். ஆண்டவர் கிருபையாய் இந்த நாளில் அவர்களை பயன்படுத்துவாராக. எல்லாரும் கரங்களை தட்டி ஐயா அவர்கள் நம்முடைய மத்தியிலே வந்து செய்தி அளிக்கும்படியாக தேவன் அனுமதித்து கொண்டு வந்ததை நினைத்து அவர்களை நாங்கள் இன்று வரவேற்று அவர்களுக்கு இந்த சால்வை அணிவித்து கனப்படுத்துகிறோம். ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக, ஆண்டவர் திருவிழாவை நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அவர்கள் ஆண்டவருடைய ஆலோசனை நமக்கு சொல்லுவார்கள். நாம் ஆண்டவருடைய மகிமை நாமத்திற்கு வார்த்தைகளை கேட்போம். யாரும் எழுந்து வெளியே போகக்கூடாது, மொபைல் பேசக்கூடாது, ஸ்தோத்திரம் பக்கத்தில் பேசக்கூடாது, வெளியே போகக்கூடாது. ஸ்தோத்திரம் வசனத்தை நம்ம கவனிப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இந்த கூட்டம் முடிந்து ஆசீர்வாதம் முடிகிற வரைக்கும் எல்லாரும் தயவாய் நீங்கள் பொறுமை காத்து வார்த்தைகளை கேட்டு கர்த்தரை துதிக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கரங்களை தட்டி மீண்டும் அல்லேலூயா. இந்த நாளிலும் இப்படியாக என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக சில காரியங்களை உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்லாமல் ரெகோத் சபையினுடைய பாஸ்டர் டேவிட் ராஜா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உங்களுக்கு நன்றியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எத்தனை நன்மைகள்